அப்படியே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக வாரங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்திலேருந்து அவங்க ராசிநாதன் நீச்சத்திலிருந்து விலகிறார். ஆனால் அவர் 8ஆம் இடத்துல மறைகிறார், மறைஞ்சிட்டு போகிறார். 6 கூடையவர் 8ல் மறைகிறதுனா யோகம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ராசிநாதன் செவ்வாய், இது வரைக்கும் நீச்சமாக இருந்த ராசிநாதன் செவ்வாய் இன்னும் 2 மாதங்களுக்கு அவர் நீச்ச நிலைமையிலிருந்து விலகி 8ஆம் இடத்திற்கு மறைவார். 6ஆம் அதிபதியாக அவரே இருக்கின்றதுனால 6ஆம் அதிபதி 8ல் மறைகிறார் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகளை நம்பர் 2 வழியில் ஏதாவது ஒரு மாதிரியா கொடுக்கறது. கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வாரத்திலேருந்து ஒரு 2 மாசத்துக்கு நீங்க கிணறு வெட்டினா பூதம் கிளம்பாது, தெய்வம் கிளம்பும். அந்த மாதிரி நீங்களா எதையாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சு அது வேற எதுவாகவோ முடிஞ்சு, பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு வாங்கல, நீங்க குரங்க பிடிப்பீங்க, அது பிள்ளையார முடியும். தலைகீழாக மாறி ஏதாவது ஒன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் மன வருத்தத்தை எதையும் அடைய தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும், அதாவது 10 குடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, குருவின் பார்வையிலிருந்து இருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்பு. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் நல்லா இருக்கும். டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அனுமதி அமைப்புகள், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்ன்றது அமைப்புகளுக்கு தைரியமாக ஆரம்பிக்கலாம் என்கின்ற அமைப்பு, எல்லா நிலைமைகளிலையும் தன்னம்பிக்கை மேலோங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்காதுங்க. ராசிநாதன் நீச்சத்திலிருந்து விலகினால் ஏதாவது ஒரு நன்மை நடந்தே ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. சகோதரர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள், சிகப்பு நிற கட்டிடம் போன்ற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நஷ்டங்களை அடைந்தவர்கள், கோர்ட்டு காவல்துறை போன்ற அமைப்புகள், செவ்வாயுடைய காரகத்துவம் அது, அங்கே அலைந்து கொண்டு வெற்றி கிடைக்காதோ என்கின்ற சந்தேகத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இதோ கண்ணெதிரே தெரிகிறது வெற்றி என்பதற்கான அடையாளங்களை வரக்கூடிய மிக அருமையான யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்.